16 முதல் 20 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். படை வீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகை முற்றத்துக்கு இழுத்துக் கொண்டு படைவீரர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசரே வாழ்க என்று அவரை வாழ்த்த தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையை நடித்து அவர் மீது தூக்கி முழந்தால் படையிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்த பின் செந்நிற ஆடையை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் இனியவர்களே, அவகாலத்திலே நம்மை சீர்படுத்துவதற்காக நம் வாழ்வில் பலவிதமான காரியங்கள் நாம் சிறப்பாக செய்து கொள்கிறோம். இதை பார்க்கிற போது நமக்கு வருகிற புறக்கணிப்பு, நிராகரிப்பு இவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆங்கிலத்திலே ரிஜெக்ஷன் என்று சொல்கிறார்கள். புறக்கணிப்பு. நாம் ஒரு செயல் செய்கிற போது, நாம் ஒரு நிலையை வாழ்கிற போது புறக்கணிப்பு, நிராகரிப்பு என்பது வருவது இயல்பு. அதை யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு சாதாரண நிலையில் இருக்கலாம் அல்லது பெரிய பிள்ளைகள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, புறக்கணிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். நம்மை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். ஆக அதை எப்படி நாம் சமாளிப்பது, அதை எப்படி எதிர்கொள்வது? இயேசு வழியிலே நாம் எதிர்கொள்ள சிறப்பாக நாம் அடைக்கப்படுகிறோம். பாருங்கள், யோவான் நற்செய்தியுடைய முதல் வசனம் 11ஆம் அதிகாரம் சொல்கிறது. முதல் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தமக்குரியவரிடம் வந்தார், தமக்குரிய சொந்த மக்களிடத்தில் வந்தார், ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதல் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த மக்களிடத்தில் வந்தார், அவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஊருக்கு சென்றார், அங்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளின் வல்லமையால் மிகப்பெரிய புதுமைகளை செய்தார். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பேய்களின் தலைவன் பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று சொன்னார். பாருங்கள், பல்வேறு கட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கான புறக்கணிப்பு, நிராகரிப்பு, ரிஜெக்ஷன், இதை அவர் எவ்வாறு மேற்கொள்கிறார் என்பதை நாம் சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தெய்வீக நிலையிலே அதை மேற்கொண்டார். நாமும் அவருடைய பாதையிலே போகிற போது கண்டிப்பாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த நிராகரிப்பு, இந்த புறக்கணிப்பு ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகிறது. ஏன் ஒவ்வொரு நாளும் ஏற்படலாம். அப்படி ஏற்படுகிற போது நாம் மனதை உடைந்து போகிறோம், ஒன்றுமில்லாத நிலைக்கு போகிறோம். இனி என்னடா வாழ்வு இதெல்லாம் போய்விடுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட வாழ்விலிருந்து மேலே வர வேண்டும், அதிலிருந்து நாம் எழுப்பி வர வேண்டும். அதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து தியானிக்கிறோம். இந்த நிராகரிப்பு என்பது ஒரு வலி, ஒரு பாடு, ஒரு துன்பம். ஆகவே வலி, பாடு, துன்பம் வருகிற போது நமக்கு மிகப்பெரிய வேதனை தருகிறது. ஆகவே அந்த வேதனையோடு வாழ்வதல்ல, வேதனையிலிருந்து சாதனைக்கு மாறுவதால் மிக சிறப்பாக சரித்திரத்துக்கு வாழ்வாக அமைகிறது. முதலில் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்ட போது அவருக்கும் அந்த சோதனை வந்தபோது அவர் சோகப்பட்டார், வருத்தமடைந்தார். மனித இயல்பிலே அவர் வருத்தப்பட்டார், சோகமாக இருந்தார். நாமும் ஒரு ரிஜெக்ஷன் வருகிற போது, ஒரு புறக்கணிப்பு வருகிற போது மிக எளிதாக உடைந்து போகிறோம், மிக எளிதாக சோகப்படுகிறோம், கவலைக்குள்ளாகிறோம். அதே பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவலைப்பட்டார், சோகப்பட்டார். ஆனால் அதிலே இருக்கவில்லை, மாறாக தன்னுடைய தந்தையோடு இணைத்தார். அதிலிருந்து மாறி தந்தையோடு அவர் இணைத்து கொண்டார். நமக்கும் சோகம் வருகிற போது, இந்த ரிஜெக்ஷன், இந்த நிராகரிப்பிலே சோதனை வருகிற போது நாம் அப்படியே சோகத்திலே இருப்பதற்காக அல்ல, மாறாக தந்தையாகிய கடவுளோடு நம்ம இணைக்கிற போது இந்த சோகம் எல்லாம் அடைகிறது. ஏனென்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆவது சொல்லப்படுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் சோகங்களை எல்லாம், உங்கள் உடைப்புகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டுவிடுங்கள். ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார், கடவுள் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆகவே நான் ஒரு நிராகரிப்பு, ஒரு புறக்கணிப்பு வருகிற போது அதிக வருத்தத்திற்குள்ளாகிறேன், கவலைக்குள்ளாகிறேன். ஆனால் அந்த கவலைகள் எல்லாம், அந்த வருத்தங்களை எல்லாம், அந்த வேதனைகளை எல்லாம் கடவுளத்திலே சொல்கிற போது அது ஒன்றுமில்லாத நிலைக்கு மாறும்.
இரண்டாவது பார்க்கிற போது இந்த நிராகரிப்பு என்பது வருகிற போது நாம் நம்முடைய வாழ்விலே நம்மையே கேள்வி கேட்கிறோம். நம்மையே கேள்வி கேட்கிறோம், என்ன வாழ்க்கை, நான் இவ்வளவு அழகாக செய்து என்ன பலன், யாருக்கு நன்றி இருக்கிறது, யாருக்கு நன்றி இருக்கிறது, நன்றி இல்லாத மனிதர்களாக இருக்கிறார்களே, இப்படி அவதூறாக பேசுகிறார்களே என்றெல்லாம் ஒரு எண்ணம் வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை கேள்விக்குட்படுத்தவில்லை, மாறாக அந்த நிராகரிப்பிலே அவர் அடுத்த அடி எடுத்து வைக்கிறார். அடுத்த அடி எடுத்து வைத்து அவர் சிறப்பாக செயல்படுகிறார். பாருங்கள், இன்றைய 10ஆம் அதிகாரம் 30ஆம் சொல்கிறது, இறைவா, இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வந்தேன். நான் வந்தது என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற, என் தந்தை எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பணியை நிறைவேற்ற. இங்கு 1000 சொல்லலாம், 1000 சூழ்நிலை வரலாம், ஆனால் என்னுடைய ஒற்றை இலக்கு, ஒரே ஒரு இலக்கு என்ன? என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது. அப்படி பல சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் செயல்பட்ட விதம் என்பது நம் நெஞ்சிலே எப்போதும் மறையாததாக உள்ளது. நாமும் நமக்கு இந்த சோதனை வருகிற போது நாம் பல விதத்திலே கேள்வி கேட்கிறோம், இது தேவையா, இது அவசியமா? குடும்பத்திலே நீங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறது பலர் அதை தூண்டிவிடலாம். இப்படி தூண்டுகிற போது அங்கும் மனதில் போகிறது, நான் செய்வது எதற்காக, நன்றி இல்லாத மனிதர்களுக்கு செய்து என்ன என்றெல்லாம் வருகிறது. ஆனால் நாம் ஒருபோதும் நம்மை கேள்விக்குட்படுத்தி நம்முடைய நற்செயல்களை செய்வதை விட்டுவிடக்கூடாது. மூன்றாவது பாருங்கள், எவ்வளவோ நிலையில் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்செயல் செய்வதை கைவிடவே இல்லை. திருத்துதல் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு சென்ற இடமெல்லாம் அவர் நன்மையே செய்து கொண்டு சென்றார். சென்ற இடமெல்லாம் அவர் நன்மையை செய்து கொண்டு சென்றார். ஆக நமக்குள்ளே புறக்கணிப்பு, நிராகரிப்பு, உங்கள் சொந்தத்திலே ஒருவர் புறக்கணித்து விடலாம், உங்கள் நட்புக்குள்ளே யாராவது உங்களை நிராகரித்து விடலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய செயல்பாடு என்ன? தொடர்ந்து நன்மையை செய்து, நம் தலைவர் இயேசு கிறிஸ்து அவர் தொடர்ந்து நன்மையை செய்தார். அதே போன்று நன்மையோடு நாம் வாழ்கிற போது அது சிறப்பாக நன்மையாக. எப்படி இந்த நிராகரிப்பு ஏற்படுகிறது, எப்படி மனிதர்கள் நிராகரிக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள் என்று பார்க்கணும்னு சொன்னால், அவருடைய எதிர்பார்ப்பிலே நம்மை வைத்து பார்க்கிறார்கள், அவருடைய எதிர்பார்ப்புகளை பார்க்கிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்புகள் நாம் வராமல் இல்லையே நம்மை புறக்கணிக்கிறார்கள், நம்மை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள். பாருங்கள், அவர்கள் ஒரு ஃப்ரேம் வைத்திருக்கிறார்கள், அந்த ஃப்ரேமுக்குள்ளே நாம் வர வேண்டும். அப்படி வந்தோம் என்று சொன்னால் சரி, இல்லை என்று சொன்னால் அவதூறு பேசுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தபோது பரிசேயர்கள் எல்லாம் ஒரு ஃப்ரேம் வைத்திருந்தார்கள், அந்த ஃப்ரேமுக்குள்ளே அவர் வர வேண்டும். அந்த ஃப்ரேம் என்ன? அவர் ஓய்வால் அது கட்டுப்பட்டிருக்க வேண்டும். தன்னை தெய்வமாக சொல்கிறார், தன்னை தெய்வமாக அல்ல, கடவுளை என்ன சொன்னார்? ஆண்டவர் இயேசு சொல்கிறார். பாருங்க, யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்கிறார், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். இது அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் தாங்க முடியவில்லை. கடவுளோடு ஒப்பிடுகிறானே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்களால் கடவுளால் பார்க்க முடியவில்லை. அதைத்தான் யோவான் நற்செய்தி 1:12 சொல்கிறது, அவர் தமக்குரியவன் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தெய்வம், கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகிய அவர்கள் ஃப்ரேம், அதற்குள்ளே இயேசுவை அடக்கி பார்த்தார்கள், அவர்கள் அடங்கவில்லை. ஆகவே அவர்கள் மிகப்பெரிய விதத்திலே தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு அவர் அடக்கலை என்று சொல்லி அவதூறு பரப்பினார்கள், சிங்கமாக பேசினார்கள். கடைசி எப்படி அவருடைய உயிரை பறித்தார். அந்த அளவுக்கு வந்தது. நாங்கள் நினைத்துள்ளே இதுதான் காரணம். ஒரு சிலர் அவதூறு பரப்புகிறார் என்று சொன்னார், ஒரு சிலர் நிராகரிக்கிறார் என்று சொன்னார், புறக்கணிக்கிறார் என்று சொன்னார், அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நாம் வாழாத போது, அவருடைய எதிர்பார்ப்பை நாங்கள் நம்முடைய சக்தி மிக அதிகமாக பரவுகிற போது கூட அது நிராகரிக்கப்படுகிறது. அவர்களால் செய்ய முடியவில்லை, நாம் செய்கிறோமே. அவர்கள் செய்ய முடியாமல் தத்தளிக்கிறார், நாம் செய்கிறோமே. அப்போது இந்த புறக்கணிப்பு, நிராகரிப்பு என்பது சிறப்பான விதத்திலே எளிதாக. ஆக இன்றைக்கு நாம் சிறப்பான விதத்திலே இதை கற்றுக்கொள்வோம். இந்த நிராகரிப்பு, இந்த புறக்கணிப்பு, இந்த ரிஜெக்ஷன் வருகிற போது ஒரு வலி, ஒரு பாடு, ஒரு துயரம், ஒரு வேதனை வருகிறது. அதை வருகிற ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்வோம். அவர் சோகப்படவில்லை, அவர் தன் இருப்பை கேள்விக்குள்ளாக்கவில்லை, அவர் நற்செயல் செய்வதை நிறுத்திவிடவில்லை. மாறாக தொடர்ந்து புறப்பட்டார், தொடர்ந்து செய்தார். அதன் வழியாக வலிமை பெற்றார். ஆபிரகாம் லிங்கன் அவர் அமெரிக்காவின் அதிபராக மாறிவிட்டார். ஒரு மேடையில் பேசுகிற போது அவர் மீது மஞ்சள் கொண்டவர் அவரை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த செருப்பு உங்க அப்பா தச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவர் பிரபலமான ஒரு மேடையில் பேசுகிற போது
வீட்டில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நான் கேட்கிறேன் என்று சொன்னேன். அதிபர் அவர் அந்த புறக்கணிப்பை, நிராகரிப்பை, ரிஜெக்ஷனை அவர் எதிர்கொண்ட விதம் இருக்கிறது. அது மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. நாம் ஆரோக்கிய பால் அதை நாம் பார்க்கணும். அந்த மாடுடைய உரிமையாளர் அந்த சிறுவையில் இருக்கிற ஒரு பள்ளிக்கு சென்ற போதிலே நீ மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆசிரியர் சொன்னார்கள், புறக்கணித்தார்கள். அவர் மாடு மேய்த்தார், மாடுதான் மேய்த்தார். இப்போது 4 லட்சம் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார். 4 லட்சம் மால் ஆரோக்கிய பால் அவருடைய உரிமையாளர் சந்திரன் போவர் அவர்தான். அங்கே புறக்கணிப்பு என்பது ஒரு விதத்திலே, அவமானம் என்பது ஒரு விதத்திலே வெகுமானமாக அமைகிறது. அவமானம் என்பது வெகுமானமாக அமைகிறது. நாம் கீழே விழுவதற்காக ஒரு சிலர் கல்லை தூக்கி எறியலாம், நம்மை தாழ்வதற்காக கல்லை தூக்கி எறியலாம். ஆனால் அந்த கற்களை ஒவ்வொன்றாக அடுக்கி அடுக்கி மேலே உயர்ந்து கற்களை வீசுகிறார்களே, அந்த கற்களை ஒவ்வொன்றாக அடுக்கி அடுக்கி வைத்து நாம் மேலே வந்து விடலாம். ஓகே, இந்த நிராகரிப்பு, புறக்கணிப்பு என்பது நமக்கு நாம் அழுவதற்கு நிமிர்ந்து நிற்க, இந்த வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க என்பதை சுட்டி காட்டுகிறது. நாம் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கலாம், உள்ளம் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்க வருகிறார். பார்க்க வருகிற கடவுளத்திலே நம்முடைய நிராகரிப்பு, புறக்கணிப்பு எல்லாம் ஒப்படைப்போம். அதையும் தாண்டி அவர் நிமிர்ந்திருந்தது போல, அந்த நிராகரிப்பை நிமிர்ந்திருந்தது போல, அந்த புறக்கணிப்பிலே புறப்பட்டு சென்றது போல நாமும் செல்வதற்கான அந்த பாடத்தை, அந்த படிப்புரையை சிறப்பாக கடவுளத்தில் கற்றுக் கொள்கிறோம். அன்புக்குள்ளே இதை சிறப்பாக நாம் பாராளுமன்ற தேர்தலுக்காக கொண்டாடுகிறோம். டக்கனை ஆண்டு வருகிறார். தாய் திருச்சபை இந்திய ஆயர் பேரவை பாராளுமன்ற தேர்தலுக்காக இன்றைக்கு சிறப்பாக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள். நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். நாம் நக்கனை ஆண்டவரை நோக்கி வருகிறார். இந்த நிராகரிப்பு அதற்காக ஜெபிப்போம். அதையும் தாண்டி தேர்தலுக்காக நல்ல தலைவர் உருவாக அதற்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம்.
நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நற்கனை ஆண்டவரை அனைவரும் உற்று நோக்குவோம். பாராளுமன்ற தேர்தலில் நல்ல தலைவர் அமைய சிறப்பாக கடவுளுடைய கருணை கேட்டு நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நாம் மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். மாற்றம் வேண்டும் என்பது நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது. மக்களுடைய குரலை புரிந்து கொள்கிற தலைவர், வேதனை தெரிந்து கொள்கிற தலைவர், மக்களுக்காக வாழ்கிற நல்ல தலைவர் அமைய வேண்டும். பட்டது போதும், இனி விழிப்போடு இருக்க வேண்டும். படித்திருந்தோம், ஆனாலும் விழிப்போடு செயல்படவில்லை. பணம் அதன் மீதான ஆசை வருகிற போது எல்லாமே மறந்து போகிறது. இனியும் அப்படி இருப்பது சரியல்ல. விழிப்பு பெற வேண்டும். கத்தோலிக்க விழிப்பு பெற வேண்டும். கத்தோலிக்க மக்கள் விழிப்பு பெற வேண்டும். ஆகவே நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து நல்லாட்சி மலர சிறப்பாக நாம் ஆண்டவரின் ஞானத்திற்காக கேட்போம். ஆண்டவரை இந்த மாற்றத்தை தாருங்கள் கொண்டாடுவோம். இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை முழுவதுமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. இயேசுவே, உம்மால் நீர் காலம் தாழ்த்துவதையே ஏன் காலம் தாழ்த்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்களுக்கு வர வேண்டிய நல்ல காரியங்கள் எத்தனையோ கிடைக்கவில்லை. மக்களுக்கான இயக்கங்கள் எத்தனையோ நிறைவேறவில்லை. உங்களுடைய காலம் வரட்டும். இந்த தேர்தலில் புதிய விடியலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நல்லாட்சியை நல்லாண்டவர் நீர் தந்து எங்களுக்கு அருள் பொழியுமாறு நிறுவக்க கொண்டாடுகிறோம். எல்லோரும் ஒருமித்துக் கொள்ளோடு நாம் தேர்தலுக்காக இயேசுவை பார்த்து நக்கனை ஆண்டவரை பார்த்து இப்போது ஜெபிப்போம். எங்கே 2-3 பேர் என் பெயரால் ஒரே கருத்துக்காக ஒத்த கருத்துக்காக கொண்டாடுகிறோம், அதை நான் செய்தேன் சொன்ன கடவுள். அவ்விடத்திலே நாம் எல்லோரும் இணைந்து இயேசுவே, தெய்வமே, இந்த தேர்தல் நல்லாட்சி மலர நீர் எங்களுக்கு தயவு காட்டும்படியாக, பேரிரக்கம் காட்டும்படியாக, எல்லா மக்களையும் நீர் வழிநடத்தும்படியாக கொண்டாடுகிறது. நாம் அந்த சிறப்பு வருவதற்காக ஆண்டவரோடு கொண்டாடுகிறோம். நம்முடைய தேர்தலுக்காக நம்முடைய திரு அவை தந்திருக்கிற அந்த மன்றாட்டை நான் சொல்ல சொல்ல அனைவரும் சத்தமாக சொல்லக்கூட என்னோடு கேட்டுக் கொள்கிறேன். கிறிஸ்து வழியாக இறையாட்சியை வழங்கும் இறைவா, எங்கள் இந்திய திருநாட்டை பல்வேறு மொழிகள், பண்பாடு, மதங்கள் ஆகிய பன்முகத்தன்மை கொண்ட
நாடாக தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் மக்களாட்சி கொள்கையை ஒற்றை கலாச்சாரம் சர்வாதிகாரம் என்னும் இருள் அழித்து வருகிறது. இந்நிலை மாறி சமத்துவம் சகோதரத்துவம் நீதி நேர்மை தியாகம் போன்ற இறையாட்சி விழுமியங்களையும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தல் மற்றும் மதச்சார்பின்மை போன்ற தலைமைத்துவ பண்புகளையும் கொண்ட சிறந்த தலைவர்களை வரவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் மக்களாகிய நாங்கள் விழிப்போடு தேர்ந்தெடுக்கவும் நல்லாட்சிக்கு எதிரான சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படவும் மக்கள் நலனில் ஜனநாயகத்தில் அக்கறை கொண்ட நல்ல தலைவர்களால் நல்லாட்சி அமையவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து மார்பியை பாடுகிறோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நிறைவேங்களுக்கு இட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
பக்கம் 77. குருத்து ஞாயிறு வழிபாடு விவரங்கள் உங்களுக்கு புனித வார வழிபாடு அனைத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன். இருந்தாலும் குருத்து ஞாயிறு வழிபாடு பற்றியதை நான் வாசி
சேவியர், முதல் வாசகம் வரை உத்தர்ராஜா, முதல் வாசகம் ரஷ்யா, இரண்டாம் வாசகம் வரை சரோஜா, இரண்டாம் வாசகம் வெள்ளை தங்கம், நச்சை வாசகம் அமலன் ஃபெலிக்ஸ் அருள்ராஜ். விசுவாசி மன்றாட்டு சூர்யா, மலையரசன் ஆத்ரி, ஜோஹிர் ஜோதி. ஆகவே வழிபாட்டுக்கு சிறப்பாக வந்து தயாரித்து அருமையான விதத்தில் அனைவரும் பங்கெடுக்க உதவி செய்ய